இப்போ இந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கலாம். நீங்கள் அண்ணாமலைன்னு அந்த ஒரு லீடர் இருந்திருந்தார் அப்படின்னா அது ஒரு பெரிய சான்ஸ். அப்போ என்ன ஆகுனா உதயநிதி, விஜய், அண்ணாமலை. அப்போ அந்த அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக எம்டி ஆயிருக்கு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இவர் வந்து சொல்கிறாரு இன்ஸ்டாகிராம் வச்சு தாங்க ஆட்சியை பிடிச்சாங்க. நீங்கள் அதாங்க செஞ்சீங்க. பெய்டு ஆடு மூலம் தான் நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டே ரன் பண்ணீங்க. செந்தில் பாலாஜி அவர் ஆடுக்காக செலவழிச்சு 19 கோடி 20 கோடி அந்த நியூஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்கள் முழுக்க விளம்பரத்தால் மட்டும் தான் நீங்கள் ரன் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து கட்டமைக்கிறீங்க. ஸ்டாலின் மாதிரி ஒரு பெரிய திறமசாலிங்கிறது அது கிடையவே கிடையாது. 2011 வந்து வெறும் 2000 ஓட்டு அதுலேயும் வந்து பொய் சொல்லி தான் ஏமாற்றிருக்கீங்க. அப்போவே எஸ்ஐஆர் ஒன்று நடந்திருந்துன்னு வைங்களேன், அப்போவே அவர் தோற்றுருப்பார். தோற்றதுக்கு அப்புறமாவது கொஞ்சமாவது வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன காரணத்துக்காக தோத்தங்கிற கண்டுபிடிக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. நீங்கள் தோல்விக்கு முக்கியமான காரணம் தான் சின்ன குழந்தைகள் கூட கேட்டானா சேகர்பாபு தான் சொல்லுவாங்க. நீங்கள் சேகர்பாபு கூட்டிகிட்டு தான் மறுபடியும் சுற்றிட்டு இருக்கீங்க. இல்லை, இது அடுத்து வந்து யங்ஸ்டர்ஸ் தான். இப்போ நீங்கள் முதல்ல வந்து யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்து ஜென்செட் அந்த அடுத்த தலைமுறை உள்ளே வந்துட்டாங்க. ஆல்ரெடி தேக்க ப்ரூவன். ஸோ ப்ரூவ்டு பார்ட்டியே டிவிக்கே இருக்குது. இன்னொரு அல்டர்னேட்டிவில் பார்த்தீங்கன்னா இங்கே உதயநிதி வந்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. 10 எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்பட்டது. இல்லை ஒரு 5 முக்கியமான எம்எல்ஏக்காவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்பட்டது. இப்போ அந்த 25 பேரில் யாருக்குமே அமைச்சரவை கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ அந்த 25 பேர் மீண்டும் இபிஎஸ் நோக்கி போவாங்களா? என்ன ஆகும் சார் அதிமுக? இல்லை, எனக்கு தெரிஞ்சுன்னா அது அதிமுகவோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இபிஎஸ் அவர்களுடைய நீங்கள் அவரோட ஆட்டிடியூட் பார்க்குறீங்க அப்படின்னா கடந்த தன்னோட கண்ட்ரோல் எல்லாத்தையும் வச்சுக்க நினச்சதுனால தான் வந்து ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்புகிறாங்க. சரி, வெளியே அனுப்புனது வந்து அது அந்த கட்சி சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம பேச முடியாது. ஆனால் ஜெயிக்கலை. ஒன்று நீங்கள் ஏடிஎம்கே வேண்டாம், முழுசாக எல்லா ஏடிஎம்கே வேணாம்னு சொல்லிடணும். ஏடிஎம்கேலேருந்து ஒரு பகுதி நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்க, 25 பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதரவு இவங்க போய் கொடுத்துருக்குறாங்க. இவங்க போய் கொடுத்தாங்களா, அவங்க போய் கேட்டாங்களான்னு தெரியாது. பட் அந்த இடம் ஒரு முரண்பாடோடு தான் இருக்குது. ஆனால் ஒரு எல்லாரையும் போய் பார்த்த மாதிரி நீங்கள் அந்த இதை இவங்களுக்கு செஞ்சுருந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் இமேஜ் வந்து அதிகமாக இருக்கும் அவருக்கு. இப்போ அண்ணாமலை அவர்களை மீண்டும் மாநில தலைவர் நியமிக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதாவது ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா அவர் தான். நீங்கள் இடையில ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த தேர்தல் இல்லை அடுத்த அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 3 பேர் தான். விஜய் அவர்களாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து உதயநிதி, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இவர் தான். 4வது சீமா நீங்கள் சேர்க்க வேண்டாம், அது வந்து தேவையில்லாத விஷயம். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் முனைவர் சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றுக்கு தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் நடந்திருக்கு. செங்கோட்டையன் அவர்களுடைய நிதியமைச்சர் பதவி மாற்றப்பட்டு பேரிடர் மேலாண்மை பிரிவுக்கு அமைச்சராகப்பட்டிருக்காங்க. புதுசாக நிதியமைச்சராக மரியா வில்சன் அவர்கள் பதவி வைத்திருக்காங்க. இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமைச்சரவை நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை அப்படி சேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வந்து மிகப்பெரிய ஒரு யாருமே எதிர்பார்க்காத தாவேக்கோட வெற்றிங்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்களே எதிர்பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. அப்படி ஒரு வெற்றி வந்திருக்கும் போது ஒரு இனிஷியலாக ஒரு 8 பேர் தான் ஃபஸ்ட் அமைச்சரவையில் இடம்பெறாங்க. இப்போ அதில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அது என்ன காரணத்துக்காக கொண்டு வராங்கன்னு தெரியல. அது டக்குன்னு உடனடியாக இன்னொரு அமைச்சரவையை மாற்றுறாங்க. இதெல்லாம் மாற்றாமல் இருந்தால் இவங்களுக்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமைஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் சார்ஜ் எடுத்து 10 நாள் கூட இல்லை, கொஞ்சம் டைம் கொடுத்து மாற்றிருந்துருக்கலாம். ஏன்னா ஆரம்பத்திலே வந்து அதை வந்து சரி செஞ்சுருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு முக்கியமான செய்தி இருந்தது. ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி தினமரில் வந்துச்சுன்னா அப்படின்னா 22 முக்கிய இலாக்காக்களுக்கு அமைச்சரவை நியமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள் இருந்தது. ஃபுல்லாக அமைச்சர் இருந்தால் தான் சார் பட்ஜெட் போட முடியும். இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் நேற்று ஒரு 23 பேர் அவங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வரைக்கும் வந்து 8 பேரும் 9 பேர் தான் சார்ஜ் எடுத்தாங்க. நேற்று ஒரு 22 பேருக்கு வந்து புதுசாக சார்ஜ் எடுத்து அவுட் ஆஃப் 33 மினிஸ்ட்ரிஸ் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க அசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்கிறத நம்ம போக தான் தெரியும். ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே வந்து குறை சொன்னால் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ திமுகங்கிற ஒரு தீய சக்தி ஒழிஞ்சு போச்சு. ஏன்னா அது வந்து நீங்கள் கழகங்கள், திராவிடர் கழகம், அண்ணா திராவிடமோ திராவிட முன்னேற்ற கழகமோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அந்த கழகம் திராவிடம்ங்கிற ஒரு வேர்டு ஒழியிற வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்லது நடக்காது. அதுதான் வந்து இப்போ எல்லாரும் எதிர்பார்த்தது. அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து போயிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டான இவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்து அதாவது ஒரு இன்னொருத்தர் கிடைக்க மாட்டாங்களா, ஒரு அல்டர்னேட்டிவ் இருக்காதான்னு தேடும்போது தாவேக்காக்கு வந்து அது ஒரு ஈஸியாக ஆப்டாக அமைஞ்சுது. அந்த இடத்துல வந்து நான் சொல்ல வரேன், நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அதானே இப்போ இந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கலாம். நீங்கள் அண்ணாமலைன்னு ஒரு லீடர் இருந்திருந்தார் அப்படின்னா அது ஒரு பெரிய சான்ஸ். அப்போ என்ன ஆகுனா உதயநிதி, விஜய், அண்ணாமலை. அப்போ அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக எம்டி ஆயிடுது. மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, திராவிடமே வேண்டாம்,
ஏன்னா நீங்கள் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்க்குறீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 69 சீட்டில் மோர் தென் 60 ஜெயிச்சிருந்தாலுமே குளத்தூரில் நீங்கள் தோத்துட்டீங்க. உங்கள் ராஜா அதாவது கிங் அப்படி அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் தலைவருங்கிற பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவரே தோத்து போயிட்டார். அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த மினிஸ்ட்ரி தோத்த மாதிரி தானே இது. நீங்கள் செஸ் கேம் பார்க்குற மாதிரி ராஜா அவுட்னா எல்லாருமே அவுட் அந்த மாதிரி தான். ஸோ உங்களுடைய தலைவர் தோத்துட்டாரு, பொதுச் செயலாளர் தோத்துட்டீங்க, 10 தடவை நீங்கள் எம்எல்ஏ வந்துக்கிறீங்க காட்பாடியில், ஒன்றுமே நீங்கள் செய்யலை அப்படின்னா. செஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்திருப்பீங்களே. கடைசியில் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி ஐயா இன்னும் ஒரு இடம் வாய்ப்பு கொடுங்க, இதுக்கப்புறம் எலெக்ஷன் நிற்க மாட்டேன், இந்த ஸ்டேஜில் போய் நீங்கள் கேட்குற அளவு இருந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே செய்யவே இல்லைங்கிறத அர்த்தம். சரி, இதுக்கு தோத்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சமாவது வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன காரணத்துக்காக தோத்தங்கிற கண்டுபிடிக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. நீங்கள் தோல்விக்கு முக்கியமான காரணம் பார்த்தா சின்ன குழந்தைகள் கூட தெரிய கேட்டானா சேகர்பாபு தான் சொல்லுவாங்க. நீங்கள் சேகர்பாபு கூட்டிகிட்டு தான் மறுபடியும் சுற்றிட்டு இருக்கிறீங்க. இன்னுமே வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு மமதை அகங்காரம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னும் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிடாமல் இவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா இது வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கூடிய விரைவில் நீங்கள் வந்து உதயநிதி அவர்களை முன்னிறுத்தும் போதும் சரி, அடுத்து நீங்கள் இன்பநிதி வரைக்கும் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க யாருக்கு கொண்டு வரணும் அப்படிலாம் முன்னிறுத்தினா அது 0 ஆயிரும். ஸோ அதனால் ஒரு புதுசாக வந்திருக்கிற மினிஸ்ட்ரி ஒரு கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் தான் நம்ம எதுவுமே சொல்ல முடியும். இப்போ எடுத்த உடனே தான் இந்த ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த அண்ணா அவர்கள் பேசின இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு 3 மந்த் கூட ஆகலை இன்னும். இது எப்படி இருக்குங்கிறத நம்ம போக போகத்தான் தெரியும். ஆனால் ஒரு சேஞ்சஸ் பீப்புள் தே ஹேவ் எக்ஸ்பெக்டட் த சேஞ்சஸ், தே ஹேவ் டன் இட். அவங்க விருப்பப்பட்டாங்க, செஞ்சுட்டாங்க. 2 கழகமும் வேண்டாம், 2 திராவிடமும் வேண்டாம், இன்னொருத்தர் வரணும். அந்த தேர்ட் ஆப்ஷனில் இருந்த தீபிக்கு இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு அண்ணாமலை அவர் இருந்திருந்தால் மேபி சேஞ்ச் ஆகியிருந்திருக்கலாம். ஆனால் அது நமக்கு கிடைக்கல. ஸோ பார்க்கலாம், போக போக தான் நமக்கு அது எப்படி வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியும். சார், மாற்றம் சொல்லி டிவிக்கே சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா ஜேபிஆரோட காலேஜோட எம்டிஆர் இருக்கக்கூடிய மெரியா வில்சன் அவங்களுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அவருடைய சொந்த சகோதரருடைய வீட்டில் போயிட்டு அடிதடி பண்ண மாதிரியான வீடியோஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2021 திமுக அரசாங்கம் வந்த உடனே 91 ஏக்கருக்கு 2000 கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய இடத்த வந்து மீட்டாங்க ஜேபிஆர் கிட்ட இருந்து. அப்படி டிஎம்கேல இருக்கக்கூடிய மினிஸ்டர் மேலாம் இதே மாதிரி தான் குற்றச்சாட்டு இருக்கு. நிலபகர் அறிவிப்பு செய்கிறாங்க, அந்த மாதிரி அடிதடி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியான ஒருத்தர் போயிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் போட்டாங்கன்னா மாற்றம் எங்கே இருக்குது அப்படின்னு தான் நான் கேட்பேன். இல்லை, இப்போ இது வந்து நீங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லா மினிஸ்ட்ரி நீங்கள் இப்போ நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எல்லார் மேலே ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. நீங்கள் வழக்குகள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 70-70 பேருக்கு மேலே வந்து தேவைக்கில் வந்து எல்லார் மேலேயும் ஒரு கிரிமினல் வழக்கு இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி சீட்டர்ஸ்லாம் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ நம்ம அப்படி பார்க்குறோன்னா திமுகவும் தேவைக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் வந்து நீங்கள் இதை மாதிரி நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்படி தான் தெரியும். பட் அதை அவங்க தான் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பார்க்காம சூஸ் பண்ணியிருப்பாங்களா நம்ம சொல்ல முடியாது. கட்டாயம் அவங்க பார்த்து தான் செஞ்சுருக்கணும். பட் அது வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கணும். மறுபடியும் இது தொடர்ந்தால் திமுகக்கு என்ன நடந்ததோ அதே தான் இவங்களுக்கு நடக்க போகுது. இப்போ இவங்களும் வந்து இவங்களுக்கு மாற்றம் வேணுங்கிறக்காக இவங்களை சூஸ் பண்ணி வச்சுட்டு இடத்துல இவங்களும் மறுபடியும் திரும்ப அவர்கள் செய்த தவறுகள் அதே மாதிரி கொள்ளையடிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நில அபகரிப்பு, இது மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்கள மாதிரியே ஏற்கனவே ஒரு குற்றப்பின்னணி இருக்குது, அது தொடர்ந்தது, அதில் வந்து இவங்க வந்து இது தண்டனை பெறவில்லை, இல்லை வந்து அதுக்கு இவங்க ஆக்ஷன் எடுக்க தயாராக இல்லை, அதே இது தொடர்ந்தது அப்படின்னா அந்த திமுகக்கு என்ன நடந்ததோ அதே தான் இவங்களுக்கு நடக்கும். அதான் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அந்த இவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சதுக்கான ஒரு பலன் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் இல்லைன்னா நீங்கள் தவறான மனிதரை சூஸ் பண்ணி வச்சது வந்து சரியான சொல்கிறத நீங்கள் தப்பு அப்படிங்கிறத மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்காது. இந்த வாய்ப்புகளை அவங்க சரியாக பயன்படுத்தணும். இப்போ அவரோட செயல்பாட்டில் தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, இவங்க எப்படி செய்ய போகிறாங்க நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இப்போ நான் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 3 மந்த் ஆறு முன்னாடி குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீங்கள் பொலிட்டிக்கல்ஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே எப்படி போனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யும். செயல்பாடுகள் எப்படி இருக்குது, ஏன்னா அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த பார்ட்டி இல்லைனா இன்னொரு என்ன சொல்கிற அடுத்த 5 வருஷத்துலையோ இல்லை இவங்க செய்த தவறுகளுக்கு வந்து யாரும் தப்பிக்கக்கூடாது. தப்பிச்சாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, அது சரியான முறையாக இருக்காது. ஸோ ஆனால் அது அவங்க செயல்பாடு இப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சரவை அவங்க எப்படி செயல்படுத்துகிறாங்க, அந்த நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு இடத்துல போய் ஒரு ரவுடித்தனம்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா அது தொடரக்கூடாது. அவர் தொடர்ந்தால் அவர்களும் வந்து விளக்கப்படுவார்கள் மக்களை. சார், இப்போ இந்த அமைச்சரவை தாண்டி பரபரப்பாக தமிழக அரசியலில் பேசப்படுறது சைதை துரைசாமி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு கேஸ். 2011 ஸ்டாலின் அவர்கள் 2730 வாக்குகள் சைதை துரைசாமி அவங்களுக்கு எதிர்த்து போட்டி போட்டு வெற்றி பெறுறாங்க. சைதை துரைசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் மிஷினரி அதாவது போலீஸை யூஸ் பண்ணிலாம் வந்து தவறுதலாக பணம் பட்டுவாடா செஞ்சுருக்காங்க, 2011 அப்படி தான் அவர் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டாங்க. அது இப்போ ஹியரிங் வந்திருக்கு. 2 நீதிபதிகள் அதை விசாரித்த பிப்ரவரி மாதத்தில் வந்து என்னென்னா அது தீர்ப்பு ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் விசாரணை முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த 2 நீதிபதிகள் விலகிட்டாங்க, திரும்பி வேறு நீதிபதிகள் வந்து விசாரிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன நடக்க போகுது சார் இதில்? இல்லை, இப்போ நீங்கள் ஸ்டாலின் அப்படிங்கிறது வந்து கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான். நீங்கள் வந்து பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கும்.
சொந்த தொகுதியிலே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தகுதி இல்லைன்னா அப்போ நீங்கள் எந்த லட்சணத்தில் நீங்கள் ஆட்சி அமைச்சிருப்பீங்கிறது ஊருக்கே தெரியும். நீங்கள் வந்து நாங்கள் இவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே நீங்கள் வழிநடத்தக்கூடிய தகுதி இருக்குன்னு என்னெல்லாமோ பில்டப் எல்லாமே வந்து இவர் வந்து சொல்கிறாரு இன்ஸ்டாகிராம் வச்சு தான் ஆட்சியை பிடிச்சாங்கன்னா நீங்கள் அதாங்க செஞ்சீங்க. பெய்டு ஏன்னா ஆடு மூலம் தான் நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டே ரன் பண்ணீங்க. செந்தில் பாலாஜி அவர் ஆடுக்காக செலவழிச்சு 19 கோடி 20 கோடி அந்த நியூஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நீங்கள் முழுக்க விளம்பரத்தால் மட்டும் தான் நீங்கள் ரன் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து கட்டமைக்கிறீங்க ஸ்டாலின் மாதிரி ஒரு பெரிய திறமசாலிங்கிறது அது கிடையவே கிடையாது. 2011 வந்து வெறும் 2000 ஓட்டு அதுலேயும் வந்து பொய் சொல்லி தான் ஏமாத்திருக்கீங்க. அப்போவே எஸ்ஐஆர் ஒன்று நடந்திருந்துன்னு வைங்களேன், அப்போவே அவர் தோற்றுருப்பார். ஸோ அப்போ எஸ்ஐஆர் இப்போ பாருங்க யாருமே எஸ்ஐஆர் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, இவிஎம் மிஷினை பற்றி பேச மாட்டேங்க. இப்போ மட்டும் எப்படி தேர்தல் ஆணையம் வந்து உங்களுக்கு சரியாக வேலை செய்யுது? இப்போ நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் தப்பு, தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. இப்போ யாருமே பேசவே இல்லையே, டிஎம்கே பேசலை, ஏடிஎம்கே பேசலை, காங்கிரஸ் பேசலை, ஒரு கட்சிக்காரங்களும் வந்து இவிஎம் மிஷினை பற்றியும் பேச தயாராக இல்லை, எலெக்ஷன் கமிஷனை பற்றியும் பேச தயாராக இல்லை, அந்த அதிகாரிகளை பற்றியும் பேச தயாராக இல்லை. இது எப்படி? அப்போ எலெக்ஷனுங்கிறது வந்து எப்போவுமே சரியாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த எஸ்ஐஆருங்கிறது வந்து இப்போ நடந்ததுக்கு பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2011 நடந்ததா அன்னைக்கே ஒரு தோல்வி தள்ளியிருப்பார். ஸோ அன்றைக்கே அவர் ஜெயிச்சிருக்கான வாய்ப்பு இல்லை. இந்த கேஸ் விஷயத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கட்டாயம் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைங்கிறது வந்து குளத்தூர் இதை வச்சு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். என்றைக்குமே திமுக வந்து 2வது முறை வந்ததே கிடையாது. காரணம் என்னென்னா அவங்களோட அட்டூழியம் அந்தளவு அட்டூழியம் இருக்கும். அது இந்த தடவையும் அவங்க அதே தான் செஞ்சுருக்கிறாங்க. சரி, மற்ற இடங்கள் அதாவது மற்ற ஒரு ஒட்டுமொத்த மினிஸ்ட்ரியுமே தோற்று அதே மாதிரி 91 பார்க்குறீங்கன்னா கருணாநிதி மட்டும்தான் ஜெயிப்பார், பருதி இளமலை 2 பேர் தான் ஜெயிச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் இங்கே தலைவராக ஜெயிச்சிருப்பாங்க பார்த்தா அதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் எதுவும் உங்கள்கிட்ட எந்த திறமையுமே கிடையாது, வெற்று என்ன சொல்கிறது அட்டகத்தி மாதிரி தான் நீங்கள், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில்லுமே கிடையாதுங்கிறத வந்து நீங்கள் தோல்விக்கு மேலே தோல்வியை நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. இதோட ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம்? அந்த 2 நீதிபதிகள் விலகினாலுமே அது மறுபடியும் புதுசாக சார்ஜ் எடுக்கிறவங்க வந்து எங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்களோ அதுலேருந்து அவர் வெகு விரைவில் அதோட தீர்ப்பு வரத்தான் போகுது. அங்கேயும் ஒரு தோல்வி தழுவு தான் போகிறாரு. என்ன மாதிரியான அவுட்கம் வரும் சார்? ஏன்னா அதுக்கப்புறம் 2 டைம் எம்எல்ஏ வந்துட்டாங்க, ஒரு டைம் சிஎம்மாக வந்துட்டாங்க. என்ன மாதிரியான அவுட்கம் எதிர்பார்க்க? இல்லை, இதை நீங்கள் தோல்வியை அதாவது நீங்கள் அவர் வந்து தோத்துட்டாரு அப்படின்னு நிரூபிக்கிற ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இவர் அந்த பதவி 5 இயர்ஸ் இவங்க யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ரிவோக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த இவங்க என்னென்ன அதாவது அரசாங்க ரீதியாக இங்கே என்னென்ன அனுபவிச்சிருக்கிறாங்களோ அந்த இதெல்லாமே வந்து அது உங்களுக்கு கெட்ட பேர் தானே. இங்கே பணம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இவர்கிட்ட இல்லாத பணமா நீங்கள் பணத்தை திருப்பி நீங்கள் வந்து 5 வருஷம் நீங்கள் சம்பளம் வாங்கியிருக்கிறீங்க, திருப்பி கார் கூட இல்லைன்னு இருக்காரு. இல்லை சொந்த பேரனோட காரில் தான் போகிறீங்க. அந்த பேரனுக்கு எப்படி கார் வந்தது? அதான் சொல்ல நீங்கள் கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கிறது இப்போ நீங்கள் நான் இதை தான் சொல்ல வரேன். நீங்கள் கட்டமைக்கப்பட்ட பிம்பம், நீங்கள் வந்து ஒரிஜினாலிட்டிங்கிறத உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. உங்கள்கிட்ட கார் இல்லைங்கிறது யாரை நம்ப முடியுமா? அதோட 10,000 ரூபா தான் கையில் வச்சுருக்கிறத சொல்கிறாரு. 10,000 ரூபாய் வச்சுட்டு யாராவது வந்து கொடைக்கானலில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்க முடியுமா? நீங்கள் வந்து ப்ரைவேட் ஜெட்டில் நீங்கள் உங்களால் போக முடியுமா? நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் அந்த டிஷர்ட் இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா அதோட விலையை வந்து எடுத்து போடுறாங்க 10,000, அதோட விலையை more than 10,000. கையிருப்பு 10,000 வச்சுருக்க உங்களால் இது இவ்வளோ விஷயங்கள் எப்படி செய்ய முடியும்? அது இல்லாமல் அவங்களோட துணைவியார் துர்கா ஸ்டாலின் அம்மையார் வந்து ஒரு வெள்ளி பீரோவோ ஏதோ ஒரு பார்த்தேன், அதாவது அதோட மதிப்பு 3 கோடி ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு வெள்ளி பீரோ கொடுத்தாங்களா வாங்கினாங்களாங்கிற அந்த நியூஸ் வந்தது. அப்போ இவ்வளோ பணம் வச்சுருக்க நீங்கள் வெறும் நாங்கள் 10,000 தான் வச்சுருக்கிறோம், கார் இல்லைங்கிற இந்த காலத்தில் நீங்கள் எப்படி ஏமாற்ற பார்க்குறீங்க? இது கருணாநிதி காலத்தில் ஏமாத்துறீங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து எவிடன்ஸ் தேட முடியாது. 60s 70s நீங்கள் ஒரு பேப்பரில் வர நியூஸை மட்டும் வச்சு தான் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ நீங்கள் காலையில் என்ன பேப்பரில் வருது, இந்த பேப்பரில் வந்துருக்க 4-5 பேப்பர் ரெஃபர் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும் எது உண்மை எது போய். அதுலேயும் கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒட்டுமொத்த டீட்டெயிலாக எடுத்து வெளியே போட்டுறாங்க. என்ன நடந்தது, எப்படி நடந்தது, யார் செஞ்சாங்கன்னு எல்லா கொண்டு. இந்த காலத்திலேயே வந்து நீங்கள் இவ்வளோ தைரியமாக ஏமாத்துறீங்க அப்படின்னா இன்னும் எத்தனை காலத்துக்கு ஏமாற்ற போகிறீங்க? நீங்கள் ஏமாத்தினதோட விளைவு தான் வந்து நீங்கள் இந்த லெவலில் வந்து நிற்கிறீங்க. மறுபடியும் சொல்கிறது, நீங்கள் நியர்லி 70 இருக்கிறீங்க, அது பிலோ 10 கீழே வந்துடும் கூடிய சீக்கிரத்தில். நீங்கள் மறுபடியும் அதே தவிர திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஸ்டாலின் அவர் இன்னும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களான்னா புரிஞ்சுக்கல. இப்போவும் போய் என்ன சொல்கிறாரு, இள வீட்லையும் சரி கல்யாண வீட்லையும் சரி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறீங்க. அங்கேயும் போய் அங்கே போனீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வரணும். இதுக்கு முன்னாடியே அவரோட வந்து ஹிந்து மதத்தை பற்றி நீங்கள் ஒரு மேரேஜில் போய் பேசி நீங்கள் கேவலப்பட்டீங்க. ஸோ அதோட நீங்கள் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நீங்கள் அன்னைக்கு செஞ்சதோட விளைவுகள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்கள் கூட இருந்த நீங்கள் நினச்சிங்க அந்த என்ன சொல்கிறது தீகாவும் திமுகவும் இரட்டை ஊதுகுழலும் 3ஆவதாக நாங்கள் இருப்போம்னு சொன்ன திருமாவளவன் அவர்கள் வந்து நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிட்டார். 3வது ஊதுகுழலாக இருப்போம்னு சொன்னார். ஊதுகுழல் தான் 3வது குழலாக இருப்போம்னு சொன்னார். 3வது ஊதுகுழலாக இருக்கிற இன்றைக்கி அவர் உங்களை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஏன்னா காரணம் என்னன்னா நீங்கள் வந்து யாரையுமே ஒரு ஈக்குவாலிட்டிங்கிற நீங்கள் வாயில் பேசுகிறீங்க. அதாவது என்ன சொல்கிற ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. நீங்கள் வாயில் சொல்கிறத விட செயல்படுத்தி காமிக்கணும். நீங்கள் வந்து ஒரு more than 50 years பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட்டை வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே நீங்கள் செஞ்சதே கிடையாது. ஆனால் சமத்துவம் சமூக நீதி எல்லாம் பேசுவீங்க. பெண்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க முடியும். ஏன்னா கூட பிறந்த தங்கச்சியே வந்து உங்களோட மேலே வந்துருவாங்களோங்கிறக்காக தான் நீங்கள் அடக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க. சரி, மினிஸ்ட்ரியில் இடம் கொடுக்குறீங்களா, அதில் கொடுக்க மாட்டீங்க. மாவட்ட செயலராக கொடுத்துருக்கீங்களா, அதில் கொடுக்க மாட்டோம். ஆனால் பேச்சு மட்டும் வந்து வாய் நீளம், உங்களுக்கு 7 ஊருக்கு நீளம். அதனால் ஒரு யூஸ் இல்லையே. நீங்கள் செயல்படுத்தி காமிச்சிருக்கலாம். எல்லாமே உங்கள் கையில் தானே இருந்தது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கட்சியில் நீங்கள் செய்யலாமே.
இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஆட்சி இல்லை, ஆனால் கட்சி உங்கள்கிட்ட தானே இருக்குது, கட்சி தலைவர் நீங்கள் தானே. இப்போ நீங்கள் ஒரு 10 மாவட்ட செயலாளர் அறிவிக்கலாம்ல. இப்போ நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவராக இருக்கட்டும், இது வந்து SC ST அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு 10 மாவட்ட செயலர் நீங்கள் வந்து அசைன் பண்ண வேணும். ஏன் செய்ய பண்ணிக்கிறீங்க? எல்லாமே உங்களால் செய்ய முடியும், ஆனால் நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அதை சொல்கிறேன், வெறும் பேச்சு. அந்த பேச்சால் தான் நீங்கள் வளர்ந்ததும் திமுக பேச்சால் தான், அழிய போகிறதும் பேச்சால் தான். சார் இப்போ இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே விஸ் காங்கிரஸாக இருந்தது, அப்புறம் டிஎம்கே விஸ் ஏடிஎம்கே இருந்தது, இப்போ டிவிகே புதுசு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ டிவிகே விஸ் யாராக போகும் சார் அடுத்த களம்? இல்லை, இது அடுத்து வந்து யங்ஸ்டர்ஸ் தான். இப்போ நீங்கள் முதல்ல வந்து யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்து ஜென்செட் அந்த அடுத்த தலைமுறை உள்ளே வந்துட்டாங்க. நமக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் அரசியல்வாதி அப்படின்னு இதுக்கு முன்னாடி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை ஒரு ஸ்கார்பியோ கார் இல்லைனா ஒரு காருக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இப்படி தான் ஒரு மாய தோற்றம் தான். அது 50 வயசுக்கு மேலே இருப்பாங்க. இவங்க ஒரு மாய தோற்றத்தை தான் வச்சுருந்தாங்க. யார் வச்சுருந்தாங்கன்னா அந்த திராவிட கழகம் ஒரு 50 மோர் தென் 50 இயர் அவங்க தான் ரூல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் உடச்சிட்டு ஒன்றுமே இல்லாதவங்களும் நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் வரலாம். இதில் ஜெயிச்சிருக்கிறதுல பாதி பேர் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நடந்து போய் பிரச்சாரம் பண்ணவங்க, பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் காரணம் ஓட்டு யார் எங்கேருந்து ஓட்டு வருதோ அந்த இளைஞர்களோட ஓட்டு தான். அவங்க அந்த சேஞ்சஸ் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அவங்களோட பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த இந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற முயற்சிக்கல அப்படின்னா எல்லா கழகமும் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு போக வேண்டியது. ஏன்னா போக வச்சுட்டாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க வந்து ஃபுல் மெஜாரிட்டி வரல, பட் மோர் தென் 100 கிட்ட வந்துட்டாங்க. அப்போ இது யங்ஸ்டர்ஸை நோக்கி இருக்கும்போது இந்த சைடு நீங்கள் வந்து எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் இது அன்ப்ரூவன் பார்ட்டி, பட் நவ் தே ஹவ் ப்ரூவ்ட் ஆல்ரெடி தேக்க ப்ரூவன். ஸோ ப்ரூவ்டு பார்ட்டியாக டிவிக்கே இருக்குது. இன்னொரு அல்டர்னேட்டிவில் பார்த்தீங்கன்னா இங்கே உதயநிதி வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அடுத்து இந்த பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இதுவும் இந்த யங்ஸ்டர்ஸ்னால் அதுக்காக அரௌண்ட் நியர்லி 50 வயதை தொடரக்கூடிய அந்த தலைவர்கள் யார் இருக்கிறாங்க, அதைத்தான் அவங்களுக்குள்ள தான் நம்ம போட்டி இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குறீங்கன்னா இந்த சைடு இவர் உதயநிதி, இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இவர் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறதான் வந்து அவங்களுக்குள்ள தான் அந்த போட்டிகள் இருக்குது. அடுத்த ஜெனரேஷன் நீங்கள் நினைக்கிற மாதிரி மோர் தென் 60 இயர்ஸ் 65 இயர்ஸ்லாம் வந்து அவங்க தேர் நாட் ரெடி டு சி. அவங்களாம் அவங்க பார்க்க வந்து தயாராக இல்லை, அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து வாயை திறந்த பொய் பித்தலாட்டம் தான் பண்ணி வச்சுருக்கீங்க. 60 வருஷத்தில் எந்த நன்மையும் யாருக்கு நீங்கள் செஞ்சது மாதிரியே கிடையாது. அப்படி செய்யாத பட்சத்தில் அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். யங் ஜெனரேஷன் இது விரும்புகிற மாதிரி, அதாவது இந்த லேட்டஸ்ட் ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி யார் நீங்கள் திட்டங்களை கொண்டு வர்றீங்க, அவங்களுக்கு நீங்கள் சமத்துவம் சமநீதி வாயில் பேசாமல் செயலில் யார் செய்கிற தயாராக இருக்கிறீங்க, அப்போ அவங்களுக்குடைய தான் போட்டி. இப்போ இவங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. இந்த ஜெயிச்சு வந்ததில் இவங்க வந்து கொஞ்சம் நல்லது செஞ்சாலே வந்து இது வந்து அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக வரும். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி. இப்போ திமுக வந்து அவங்கள தான் முன்னிறுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச அது கூடிய சீக்கிரத்தில் வாயாலே அழிஞ்சிருவாங்க. அந்த சனாதானத்தை பற்றி ஏற்கனவே சனாதானத்தை பற்றி பேசி பெங்களூர் கோர்ட்டில் 1 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணி தான் வந்து நீங்கள் ஜாமீனில் இருக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அதே தவிர நீங்கள் செய்யக்கூடாது. இப்போ அதை வந்து இவங்க எதுவுமே ஒரு டிவிக்கேலேருந்து எதுவுமே யாருமே அப்போஸ் பண்ணவே இல்லை. அட்லீஸ்ட் இவங்க அப்போஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் அப்போஸ் பண்ணாதப்ப எப்படி தோறுதான் நீங்களும் வந்து அவங்கள மாதிரி போகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த சனாதானத்தை பற்றி இவங்க மறுபடியும் தேவையில்லாம பேசுகிறீங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்கீங்க, நீங்கள் செய்யலாம். இப்போ அடுத்த பார்ட்டி இன்னும் 2-3 பேர் யங்ஸ்டர்ஸ் யார் இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள தான் அந்த காம்படிஷன் இருக்கும். இன்னும் பெருசாக எல்டர்ஸ்க்கு வந்து பெருசாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். யங் ஜென்ரேஷன் அதுவும் இன்னும் இத்தனை பேரும் அரசியலுக்கு வர்றது ஒரு வரவேற்கத்தக்கது தான். இப்போ நீங்கள் எல்லாருமே இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இளைஞர்கள் அரசியலுக்கு வாங்க நிறைய பேர் கூப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டாங்க. இப்போ அடுத்த ஜெனரேஷன் இவங்களுக்கு வந்து எப்படி வழிவிட போகிறாங்க. அதே மாதிரி அந்த ஒரு எல்டர்ஸ் அவங்க ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். இன்னும் வந்து நாங்கள் தான் அரசியல், நாங்கள் தான் வந்து நாங்கள் தான் வந்து சர்வே பண்ணுவோம், நாங்கள் தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அவங்களுக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சும். சார் இப்போ அதிமுகவில் 25 எம்எல்ஏக்கள் இபிஎஸ் அவர்கள் சொன்னதைக்கே ரெபல் பண்ணிவிட்டு டிவிக்கே வாக்களித்தாங்க. 10 எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்பட்டது. இல்லை ஒரு 5 முக்கியமான எம்எல்ஏக்காவது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்பட்டது. இப்போ அந்த 25 பேரில் யாருக்குமே அமைச்சரவை கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ அந்த 25 பேர் மீண்டும் இபிஎஸ் நோக்கி போவாங்களா, என்ன ஆகும் சார் அதிமுக? இல்லை, எனக்கு தெரிஞ்சுமா அது அதிமுகவோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏற்கனவே நீங்கள் லாஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, அவர் ஜெயிச்சிருவாருன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு அதீத நம்பிக்கை தான், ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் சொன்னேன். ஏன்னா அதனால தான் வந்து யாரையுமே சேர்க்கவே இல்லை. பட் அவர் ஜெயிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் எடுத்த முடிவு சரின்னு சொல்லியிருப்பாங்க. யாருமே கேட்க முடியாது. ஏன்னா அவர் என்னென்ன அவங்களோட பார்வையில் ஏடிஎம்கே கட்டுக்கோப்பாக இருக்கணும், ஒருத்தர் கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறனால அவர் எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் வந்து ஒரு பின்னாடி நிறைய மினிஸ்டர்ஸ் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பின்னாடி போனாங்க. ஆனால் அந்த தோல்வியை தழுவும் போது அவர் எடுத்த முடிவு தவறானதாக மாறிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு வந்தது, ஓபிஎஸ் இபிஎஸ் ஒரு பிளவு வந்தது. அதில் ஏகப்பட்ட பிரச்சனை. இவங்க சர்வே பண்ணி வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க. எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருந்ததுன்னா அடுத்து ஏடிஎம்கே தான் வருங்கிறதா. ஒட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கிற போது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இருந்தது. ஆனால் டிவிக்கே வந்துருச்சு. அப்போ இங்கே ஏடிஎம்கே ஏற்கனவே 2ஆக இருந்தது, மறுபடியும் வந்து அந்த 2 உடஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2ஆக உடையுது.
அப்போ என்னன்னா அவங்க மேலே அந்த தலைமை மேலே நம்பிக்கை வரல. ஏன்னா நம்ம ஜெயிச்சிருந்தால் அவரோட முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டுருப்பாங்க. ஜெயிக்கலங்கிறப்ப வந்து 2 பிரிங்கிறப்ப இது மறுபடியும் ஒன்று சேருமாங்கிறத எனக்கு தெரிஞ்சு கேள்விக்குறதா. இன்னொன்று இபிஎஸ் அவர்களுடைய நீங்கள் ஆட்டிடியூடு, நீங்கள் அவரோட ஆட்டிடியூட் பார்க்குறீங்க அப்படின்னா கடந்த தன்னோட கண்ட்ரோல் எல்லாத்தையும் வச்சுக்க நினச்சதுனால தான் வந்து ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்புகிறாங்க. சரி, வெளியே அனுப்புனது வந்து அவங்க அது அந்த கட்சி சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம பேச முடியாது. ஆனால் அது ஜெயிக்கலை. இப்போ ஜெயிக்கலங்கிறப்ப அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் போவாங்கிறத கேள்விக்குறி தான். இப்போ இந்த 25 எம்எல்ஏக்களுடைய நிலை என்ன சார்? டிஸ்மிஸ் ஆவாங்களா எப்படி? இல்லை, இன்னும் அவங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அது சட்டப்படி என்ன இருக்குதோ, ஏன்னா இவங்க வந்து 2/3 வந்துனாங்கன்னா இவங்க சைடு மெஜாரிட்டியாக இருக்கும். 2/3 இவங்களும் வரல. இந்த சில சிவிசனுங்க அவங்க குரூப்லேயே வந்து 2/3 வரல. ஸோ அதுவும் கம்மியாக தான் இருக்குது. இந்த சைடும் பாதி தான் இருக்குது. 2 பிரிஞ்சு நிற்கிறனால வந்து 2 பேருக்குமே நஷ்டம் தான். ஏன்னா வந்து நீங்கள் மினிஸ்ட்ரியில் இவங்க சேரலை. ஏன்னா ஏற்கனவே மினிஸ்ட்ரியெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மினிஸ்ட்ரி சேரலை. மினிஸ்ட்ரியில் சேருவாங்களா அதுவும் ஏன்னா இவங்க வந்து இவங்க வந்து ஆதரவு வாபஸ் பெற்றால் மட்டும்தான் வந்து இன்னொருத்தரோட ஆதரவு தேவைப்படும். ஸோ அந்த தேவைப்படும் போது தான் இவங்க வந்து யூஸ் ஆவாங்க. அது வரைக்கும் இவங்க வந்து சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக தான் இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இவங்க சட்டப்படி இந்த மாதிரி சட்ட போராட்டம் தொடரும். ஏற்கனவே சட்ட போராட்டம் வந்து 2017 நடந்துட்டு இருக்குது. சட்ட போராட்டம் இவங்களுக்கும் கட்சி யார் பக்கம் அது ஒரு சைடு முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும். மறுபடியும் சட்ட போராட்டம் தொடர்ந்துன்னா வந்து அது ரொம்ப கஷ்டம் தான். அவங்க சர்வே பண்ணி அடுத்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நோட்டபுள் லீடர் அப்படிங்கிற வந்து அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் அது நடக்கலை. ஸோ நடந்திருந்தால் மாறி இருக்கு, ஆனால் நடக்கலை. சார், விஜய் அவர்கள் மேலே அதிமுக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, தூய சக்தின்னு சொல்கிறீங்க. அப்போ கட்சி தலைவராக இபிஎஸ் அவர்கள் இருக்கிறப்ப எதுக்காக இந்த கட்சியை உடச்சிட்டு போன 25 எம்எல்ஏக்கள் நீங்கள் போய் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க. ஆமாம், அதாவது இப்போ இவர் வந்து எல்லா தலைவர்களையும் போய் சந்திச்சாருங்க. வந்து ஏடிஎம்கேல வந்து இவரையும் போய் உண்மையாகவே பார்த்துருக்கணும். பிஜேபியும் பார்க்கல, ஏடிஎம்கே. ஆமாம், அதான் சொல்கிறேன். இவங்க வந்து ஆரம்பத்தில் 2 விஷயங்கள் டார்கெட் பண்ணுறாங்க. ஒன்று ஸ்டேட்டில் வந்து யார் எதிர்க்கணும், சென்ட்ரலில் யார் எதிர்க்கணும் அப்படிங்கிறது அவங்க முதல்ல அவங்க டிஃபைன் பண்ணது தான். ஸ்டேட்டில் வந்து திமுக எங்களோட எதிரி, நீங்கள் சென்ட்ரலில் வந்து பிஜேபி அப்படிங்கிறப்போ பிஜேபி யார் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னா ஏடிஎம்கே வேண்டாம் அப்படின்னா அதில் வந்து பிரிஞ்சு போன ஒரு பகுதியினர் அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு முரண்பாடு இருக்கத்தான் செய்கிறது. ஸோ ஒன்று நீங்கள் ஏடிஎம்கே வேண்டாம்னா முழுசாக எல்லா ஏடிஎம்கே வேண்டாம்னு சொல்லிடணும். இப்போ ஏடிஎம்கேல வந்து ஒரு பகுதி நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்க, 25 பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆதரவு இவங்க போய் கொடுத்துருக்குறாங்க. இவங்க போய் கொடுத்தாங்களா அவங்க போய் கேட்டாங்களான்னு தெரியாது. பட் அந்த இடம் ஒரு முரண்பாடோட தான் இருக்குது. ஆனால் இவர் எல்லாரையும் போய் பார்த்த மாதிரி நீங்கள் அந்த இதை இவங்களுக்கு செஞ்சிருந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் இமேஜ் வந்து அதிகமாக இருக்கும் அவருக்கு. அது அந்த இடத்துல மிஸ் ஆன மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல லீமா ரோஸ் அவங்க மார்ட்டின் அவங்களுடைய மனைவி அவங்கள இந்த கட்சியில் சேர்த்ததுனால பிஜேபி வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. லாட்ரி மார்ட்டின் அவங்களோட காசுல ஆதவர்ஜன மூலியமா தான் தாவேக்கா இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்பத்தை கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. இந்த பின்பம் வந்து லீமா ரோஸ் அவங்களை சேர்த்ததுனால முடியாம இல்லை. ஆக்சுவலாக அந்த குடும்பத்தில் 3 பேருமே 3 டிஃப்ரெண்ட் பார்ட்டியில் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஏடிஎம்கே, ஒருத்தர் வந்து தாவேக்கா, அவங்க பையன் வந்து சொந்தமாக பார்ட்டி வச்சிருக்காரு. அந்த பார்ட்டி அவரும் ஜெயிச்சிட்டாரு. அவரும் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாரு. இப்போ அந்த ஒரே குடும்பத்திலே 3 மினிஸ்ட்ரி. எனக்கு தெரிஞ்சு இவங்க மட்டும் தான் மினிஸ்டர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், இப்போ அந்த குற்றச்சாட்டுகள் அவங்க வந்த உடனே வந்து அவங்களுக்கு எம்எல்ஏ போஸ்ட் கொடுத்த உடனடியாக அவங்களுக்கு ஒரு தொகுதி ஜெயிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பின்புலம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃபினான்ஷியலாக வந்து வெல் செட்டில்டு. அவங்க பிளான் பண்ணி பண்ணினாங்களா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பார்ட்டியில் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க பாரிவேந்தர் அவரோட கட்சியில் இருந்தாங்க. அதை விட்டு வெளியே வந்தாலும் ஏடிஎம்கேல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. வாய்ப்பு கொடுத்தா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த கட்டமைப்பு வந்து இப்போ இவங்க ஏன்னா அவங்க வந்து வாலண்டியராகவே நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பணம் இருக்குது அவங்ககிட்ட. அது பிஸ்னஸ்க்காக இல்லை இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பேக் சப்போர்ட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரல. பட் அது வந்து 3 பேரும் 3 பார்ட்டியில் இருக்கிறதுனால வந்து அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ்க்காக அப்படிங்கிறத அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கட்சியிலனா அந்த கட்சியில் யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் இருக்குது அதோட இது. சரி, இப்போ நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செப்டம்பர் அதாவது இந்த மே 5ஆம் தேதி ரிசல்ட் வந்த அன்றைக்கே அந்த கட்சி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. ரிசல்ட் வந்து அடுத்த நாளே கட்சி உடஞ்சிருச்சு. அதனால இபிஎஸ் அவர்களால் மாவட்ட செயலாளர் மாற்றம் அப்படின்னு எதுவுமே நடத்த முடியாது. ஏன்னா கட்சி 2ஆக உடஞ்சிருச்சு அப்படின்னா பொதுச் செயலாளர் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைலா சொல்லுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட்டிட்டு காட்டுறாங்க. அதை காமிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லீமா ரோஸ் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எம்எல்ஏஸ் கிட்டலாம் பேசிட்டாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிசல்ட் வந்தது அப்படின்னா நீங்கள் இப்போ ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேசி வச்சுட்டாங்க லீமா ரோஸ் அவங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விமர்சனங்கள் வந்து நம்ம வந்து 2ஆக உடச்சிட்டாங்களா உடஞ்சிருச்சான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இவங்க எதிர்பார்த்தது கட்டாயம் ஏடிஎம்கே வரும்னு, அது வரலங்கிறப்ப வந்து இப்போ நம்ம ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு 5 இயர்ஸ் வந்து இவங்க ஆட்சியில் இல்லை. இப்போ அடுத்த ஆட்சிக்கு வரணும், இல்லை வந்து நம்ம ஆட்சியில் பங்கு பெறணுங்கிறதா வந்து எல்லாரோட எண்ணமாக இருக்கும். ஏன்னா இந்த 5 வருஷத்துல நீங்கள் விட்டீங்கன்னா 10 இயர் கேப் ஆயிரும். இந்த 10 இயர் கேப் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அடுத்து மறுபடியும் பாலிட்டிக்ஸில் சர்வே பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த ஏற்கனவே ஒரு பார்ட்டி வந்து ரெடியாக இருக்கிறாங்க. தேர் ரெடி டு கிவ் தி மினிஸ்ட்ரி. அவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து மினிஸ்ட்ரியில் வந்து இடம் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கிறாங்க சார்? இபிஎஸ் அவங்கள தாண்டி எம்எல்ஏஸ் கிட்ட, அதாவது முக்கியமாக இருப்பாங்களா பிரதிநிதிகள், அவங்க கிட்ட இபிஎஸ் தாண்டி பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க. இல்லை, கட்டாயம் அதெல்லாம் பேசினாலும் நடந்திருக்கான வாய்ப்புகள் தான் அது. ஏன்னா வந்து
நான் 4ஆம் தேதிக்கு அப்புறம் ரிசல்ட் வருது, ரிசல்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆக்சுவலி 2வது இடமா வரும்னு பார்த்தாங்கன்னா 2வது இடமும் இல்லை. அப்போ அது வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சப்போ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன உங்களுக்கு வந்து பதவி தான் முக்கியம்னு நீங்கள் நீங்கள் வந்து கட்சி தான் முக்கியங்கிறவங்க வந்து கட்டாயம் வந்து இவரோட தலைமையில் பின்னாடி இருப்பாங்க. எடப்பாடியார் கட்சி அவர் தான் ஏடிஎம்கேவில் வந்து பலன் அடைந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஏடிஎம்கேக்கு கடைசி வரை சப்போர்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க வந்து கட்டாயம் அவர் பின்னாடி தான் இருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு 5 வருஷமாக இந்த என்ன சொல்கிறது பதவி வேணும், ஒரு அமைச்சர்கள் நமக்கு இடம் வேணும், அதை எதிர்பார்த்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்போ இவங்க கூட நம்ம கண்டினியூ பண்ணணும். இன்னும் ஒரு 5 years we have to wait. அப்போ இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணி மறுபடியும் வந்து நமக்கு கிடைக்குமான்னா அதுவும் கேள்விக்குறது. ஏன்னா வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 2019 வெறும் தோல்விகளாக தான் இருக்குது. அதுலேருந்து அவன் சர்வே பண்ணி வெளியே வரணும். ஆனால் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குங்கிறத வந்து யாருக்குமே சொல்ல முடியாது. ஸோ அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுக்கப்புறமும் தொடர்ந்தால் நமக்கு வந்து பதவி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ அதனால் வேண்டாம் அப்படிங்கிறனால இவங்க இப்போவே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த சைடு போகலாம். ஏன்னா அந்த சைடு வந்து ரெடியாக இருக்கிறாங்க, ரெடி டு கிவ் த மினிஸ்ட்ரி பர்த். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல் முறையாக தமிழகத்தில் வந்து என்ன சொல்கிறது கூட்டணி ஆட்சிங்கிறது வந்திருக்கு. அப்போ அங்கே போனால் கம்பல்சரியாக வந்து நமக்கு ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு வாய்ப்பு இருக்குது. பைலாப்படி வந்து இவங்க கட்சியிலேருந்து இங்கே ஆதரவு கொடுக்க முடியாது. ஏன்னா சட்டப்படி நீங்கள் கொடுக்க முடியாதுன்னா 2/3 இல்லை, 2/3 இல்லாதப்போ அவங்களால கொடுக்க முடியாது. அப்போ இவங்க வந்து ஒன்று கட்சியை விட்டு வெளியே வரணும், கட்சியை விட்டு வெளியே வந்து மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்த தடவை தட் மீன் நெக்ஸ்ட் டைமில் வந்து ஏடிஎம்கேல வந்து இருந்தோம்னா நமக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிற அவங்க உணர்ந்ததுனால தான் வந்து இது இவங்க வெளியே போகிறக்கான வாய்ப்புகள். ஆனால் அந்த சைடு போனால் கம்பல்சரியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போ அண்ணாமலை அவர்களை மீண்டும் மாநில தலைவரை நியமிக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதாவது ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா அவர் தான். நீங்கள் இடையில ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த தேர்தல் இல்லை அடுத்த அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 3 பேர் தான். விஜய் அவர்களாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து உதயநிதி, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இவர் தான். 4வது சீமா நீங்கள் சேர்க்க வேண்டாம், அது வந்து தேவையில்லாத விஷயம். ஸோ இந்த 3 பேருக்கு இடையில தான் வந்து யங்ஸ்டர்ஸோட விருப்பம் இருக்குது. நீங்கள் அப்கமிங் எலெக்ஷன் எதுவாக இருந்தாலுமே சரி அதிகமாக ஓட்டு போட போகிறது யாரும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா அதிக ஓட்டு வந்து நமக்கு வந்து போலிங்க இருக்குன்னா அது வந்து பிகாஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் தான். ஏன்னா எல்லா யங்ஸ்டர்ஸுமே வந்து ஓட்டு போட வந்திருக்கிறாங்க. அந்த நீங்கள் கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்பி போனதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேயா இல்லை ஒரு நாள் லீவு கிடச்சது சேர்த்து லீவ் எடுத்துட்டு வீட்டில் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த இடம் அப்படி இல்லை. அப்போ யங்ஸ்டர்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நெக்ஸ்ட் எலெக்ஷன் எதுவாக இருந்தாலும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக ஆனதுக்கப்புறம் அந்த யங்ஸ்டர்ஸில் அவங்களுக்கு பிடித்தவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரில் ஒருத்தராக தான் வர முடியும். இப்போ பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அப்படின்னா வந்து பிஜேபி அப்படின்னா அவரோட ஃபேஸ், பிஜேபி அப்படின்னா அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் ஏற்கனவே வந்துருச்சு. பட் அது 2024 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருந்தது அவருக்கு. பட் அதுக்கப்புறம் தலைமை மாறுது, மறுபடியும் அவர் வரணுங்கிறதா வந்து ஒட்டுமொத்த மக்கள், அதாவது பிஜேபி யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ரைட் விங் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் அவங்களோட எண்ணம்லாம் இவர் தான் வரணும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் அது அவர் அக்செப்ட் பண்ணுவாரா, தலைமையை கொடுப்பாங்களாங்கிறது அதெல்லாம் ஹைகமாண்டோட தான். தொண்டர்களும் இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பக்கம் இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் தலைமையில் இருக்கிறவங்களே அண்ணாமலை மேலே எப்பயுமே அதிருப்தியில் இருக்காங்க. அது எல்லா கட்சியிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 உள்ளுக்குள்ளேயே, அதாவது என்ன சொல்கிறது பனிப்போர் மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்காது. இந்த கட்சின்னு இல்லை, நீங்கள் எந்த கட்சி எடுத்தாலுமே ஒரு பனிப்போருங்கிறது இருக்க தான் செய்யும். ஏன்னா இவர் வந்து யங்ஸ்டர்ஸ், இது ஒன் மேன் ஆர்மி மாதிரி தான். அண்ணாமலை அவர் வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மி தான். அவர் வந்தால் வேறு யாருமே வந்து நீங்கள் சர்வே பண்ண முடியாது, சைன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிம்பம், அவங்களுக்கு ஒரு பயம். அதனால தான் வந்து 2024 அப்புறம் வந்து 24 அவர் அவ்வளோ எழுச்சியாக கொண்டு வந்து 19% 20% நீங்கள் ஓட் ஷேரை கொண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் டக்குன்னு அவர் இருந்தால் அவரோட கை ஓங்கும் போது மற்றவங்க எதிர்பார்ப்புகள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் இவர் இருந்தால் நம்மளால் சர்வே பண்ண முடியாதுன்னு ஒரு டீம் இருக்க தான் செய்யும். பட் அவங்க நினைக்கும் போது இல்லை வேண்டாம் அப்படி, ஏன்னா நீங்கள் வந்து அடுத்து ஏடிஎம்கே ஒரு சான்ஸ் இருந்தது, அடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு சான்ஸ் இருந்தப்போ அப்புறம் அவர் தலைமை மாறுது, மறுபடியும் இவர் வந்து ஸ்டெப் டவுன் ஆகிறாரு, பார்ட்டி கொடுத்த ஒர்க்கை மட்டும் பார்க்குறாரு. பட் மறுபடியும் வந்து இவரோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அப்படி இவர் அதை எடுத்துக்கிட்டு வரா, கொடுத்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாரோட எண்ணமுமே இருக்குது. அவர் கொடுத்தால் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸோட பார்வை வந்து அவர் மேலே தான் இருக்குது. அது நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உள்ளுக்குள்ளே 2-3 பிரிவாக இருந்தாலும் எத்தனை பிரிவாக இருந்தாலும் இவர் வேணும், இவர் இருந்தால் தான் வந்து நமக்கு என்ன சொல்ல ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும், பிஜேபி வந்து சர்வே பண்ணணுங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, விஜய் இந்த சைடு ஒரு பார்ட்டி ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன செஞ்சாலும் திமுக வந்து உதயநிதி இல்லைனா அதுக்கப்புறம் இன்பநிதி தான். அவங்க அழிஞ்சே போனாலும் வந்து அவங்க வந்து வேறு யாரையும் மாற்ற மாட்டாங்க, வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கவும் மாட்டாங்க. அது வந்து நல்லாவே தெரியும் இவங்களை எந்த அளவுக்கு முன்னிறுத்துறாங்களோ. உதயநிதியும் இன்பநிதியும் நீங்கள் முன்னிறுத்த வந்து நீங்கள் வந்து கழுதை தெரிஞ்சு கட்டரமாக போய் 0ல் வந்து விட்டுருவீங்க திமுக. அது வந்து அப்பவும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க, அவங்கள மட்டும்தான் முன்னிறுத்துவாங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் இவர். இங்கே வந்து அது குடும்ப கட்சி கிடையாது பிஜேபிங்கிறது. வந்து ஒரு எவ்ரி 3 years வந்து நீங்கள் தலைமை மாறத்தான் செய்யும். அந்த தலைமை மாறும்போது இவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட எண்ணம்.